15 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, ஒவ்வொருத்தர் வங்கி கணக்கையும் வரும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எந்த தேர்தல் வந்தாலும் பிரச்சாரம் அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலே அவர் என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹிந்தி தெரியும் தானே, அதனால எனக்கு டவுட் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ளே பண்ணி பாத்துருவோம் நம்ம என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அது நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சில விஷயங்கள். நானே சொல்றேனே, மேரே பாய் ஹோ பெஹானா முஜே பதாயியே, मेरे काकेर के भाइयों बहनों मुझे बताइए. அப்படின்னு என்ன சார்? நீங்க முதல்ல ஆரம்பிச்ச போது தமிழ்நாட்டுல மட்டும் சொல்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுலயே ஒரு சின்ன திருத்தம் இருக்கு. என்னன்னா இத முதல்ல ஆரம்பிச்சதே காங்கிரஸ் தான். என்ன சொல்றாரு அப்படின்னா, 2014 எலெக்ஷனுக்கும் போது ஒரு பொதுக்கூட்டத்துல மக்களை பார்த்து கேட்கிற சில கேள்விகள் இது. அப்ப வந்து முதல்ல எப்பவுமே என் அன்பு சகோதரர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே ஹிந்தியில வந்து என்னமே சொல்லுவாங்கன்னா, என்னுடைய சகோதரர்களே சகோதரிகளே அப்படின்னா, மேரே பாயியோ பெஹனோ பதாயியே அப்படின்னா, என்னுடைய சகோதர சகோதரிகளே எனக்கு தெரிவியுங்கள் அப்படிங்கறது அதனுடைய மீனிங். ஓகே, அடுத்தது ஏ हमारा चोरी क्या हुआ, पैसे वापस आना चाहिए या नहीं? ये हमारी चोरी किया हुआ पैसा वापस आना चाहिए कि नहीं आना चाहिए? நம்ம கிட்ட இருந்து திருடப்பட்ட பணம் நம்ம கிட்ட திரும்பி வரணுமா வேண்டாமா அப்படின்னு பப்ளிக்க பார்த்து கேக்குறாரு. ஆரவாரத்தோட வரணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அது அடுத்த சென்டென்ஸ். அடுத்து வந்து ये काला धन वापस आना चाहिए, ये काला धन वापस आना चाहिए. அதாவது அது என்ன சொல்றாரு அப்படின்னா, காலாதன் அப்படின்னாக்க காலான கருப்பு, தன்னா பணம், அதாவது செல்வம், கருப்பு பணம். இந்த கருப்பு பணம் இவங்க சம்பாதிச்சது நம்ம கிட்ட திரும்பி வரணுமா வேண்டாமா அப்படின்னு தான் கேக்குறாரு. எல்லாம் மக்களை பார்த்து क्वेश्चन, எல்லாம் இதெல்லாம் வந்து கேள்விகள் மக்களை பார்த்து கேக்குறாரு. இந்த மாதிரி கேக்குறாரு, இந்த கருப்பு பணம் திரும்பி நம்ம கிட்ட வரணுமா வேணாமா. அடுத்து एक चोर लूटे एक रुपया वापस आना चाहिए, ये चोर लुटेरों से एक रुपया वापस लेना चाहिए. இந்த மாதிரி திருட்டுத்தனமா கொள்ளையடிச்சுக்கிட்டு போன பணத்திலிருந்து ஒவ்வொரு ரூபாயும் இந்தியாவுக்கு திரும்பி வரணுமா வேண்டாமா? ஒவ்வொரு ரூபாயும் இந்தியாவுக்கு வரணுமா வேண்டாமா? அதுதான் அதனுடைய அர்த்தம். इस रुपयों को ऊपर जनता का अधिकार है या नहीं है? इस रुपयों पर जनता का अधिकार है कि नहीं है? இந்த கொள்ளையடித்த பணத்தின் மீது இந்திய மக்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது. ஒண்ணு இல்ல, ராகுல் காந்தி என்ன செய்யறாரு, பீகார் ஃபுல்ல சுத்திட்டு இருக்காரு. நம்ம கூட ஒரு வீடியோல காமிச்சோம் எந்த ஏரியால சுத்தி இருக்காரு, என்ன மாதிரி டெமோகிராபிங்கிறத நான் தெளிவா அதுல சொல்லியிருக்கேன். அந்த யாத்திரையினுடைய பேரு என்ன, ஓட் அதிகார் யாத்ரா. ஓட்டுனுடைய அதிகாரத்திற்காக யாத்திரா போறாரு. அது மாதிரி இந்த பணத்தின் மேல இந்திய நாட்டு மக்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது ஏ रुपया जनता का काम पे आना चाहिए, ये रुपया जनता के काम आना चाहिए. இந்த பணம் இந்திய மக்களுக்கு உதவிக்கு வேணுமா, அவங்களுடைய தேவைகளுக்காக வரணுமா வேண்டாமா? அவ்வளவுதான். அடுத்த கேள்வி, विदेशी बैंकों में जमा हुआ पैसा लेके आएंगे ना, दो भी हिंदुस्तान को हर एक गरीब आदमी को 15 लाख रुपया मुफ्त में मिल जाएगा. கவலைப்படாதீங்க. ஹிந்தி இந்த அளவுக்கு நீங்க அதை எழுதி வச்சு படிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். தமிழினுடைய ப்ரொனவுன்சியேஷனும் ஹிந்தியினுடைய ப்ரொனவுன்சியேஷனும் டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா தமிழ்ல வந்து 4 சப்தங்கள் கிடையாது. பா 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 அவங்க 4 சப்தங்கள் கிடையாது. அதனால இந்த அளவுக்கு நீங்க உச்சரிப்பு செய்யறது அதிசயமான செயல் தான், பாராட்ட வேண்டிய செயல் தான். சரி, இப்ப இந்த பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு, நல்ல கவனிங்க இத, இங்க ஒரு வேர்டு வருது, வெளிநாட்டு வங்கிகள், பேங்க். அந்த विदेशी बैंकों में जमा हुआ पैसा लेकर आएगा ना, வெளிநாட்டு பேங்க்ல இவங்க பதுக்கி வச்சிருக்கிற போட்டு வச்சிருக்கிற பைசாவெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் அப்படின்ற वार्ता கொண்டு வந்தால் दो भी हिंदुस्तान को हर एक गरीब आदमी को 15 लाख रुपया मुफ्त में मिल जाएगा. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, வெளிநாட்டுல வங்கிகள்ல பேங்க்ல போட்டிருக்கிற பணத்தை திருப்பி கொண்டு வந்தா ஹிந்துஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏழை மக்கள், நல்ல குறிப்பா கவனிக்கணும். இங்க 2 முக்கியமான பாயிண்ட். இதை நான் பல பேரோட ஆர்கியூ பண்ணிருக்கேன். என்ன ஒண்ணு வந்து ஃபாரின் பேங்க்னு சொல்லியிருக்காரு,
இன்னொன்னு வந்து இந்துஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு 15 to 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த அளவுக்கு அங்க சேர்த்து வச்சிருக்காங்க, அங்க பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்கணும்னா அந்த பணத்தினுடைய எஸ்டிமேட்டா பார்க்கணும். அந்த மாதிரி சொல்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் 15-20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம்பா, அந்த அளவுக்கு சேர்த்துருக்காங்க. அது ஒரு எஸ்டிமேட்டா தான் பார்க்கணுமே தவிர பேங்க்னு சொன்ன இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்க இருக்கிற பேங்க் இதுதான் பேங்க்ல போடுறது அர்த்தமா? அப்போ இதுதான் அப்படி நினைச்சிட்டு அங்க போட்டிருக்கிறது அந்த பேங்க்ங்கிற வார்த்தை எடுத்துக்க வேண்டியது. எல்லாமே அறகுறை. போன ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, முட்டை விற்பதற்கு தடை அப்படின்னு. அந்த மாதிரிதான் இது. எந்த முட்டைன்னு தெரியாது, கரு முட்டையை தடை பண்ணிருக்காரு யோகிஜி. இந்த மாதிரி அறகுறையா பரப்புரை செஞ்சுட்டாக்க மக்கள் மனசுல அது எல்லாருக்குமே, இருந்தாலும் எல்லாருமே மனிதர்கள் தான். 15 லட்சம் ரூபாய் கிடைக்கணும் சொல்லிட்டு இந்த ஆளு கொடுக்கல அப்படின்னு தான் தோணுமே தவிர உண்மையா அவர் என்ன சொல்லிருக்காங்கிறது சற்று புரியாது யாருக்கும். நீங்க அதை வந்து ஆழமா பதிய வச்சுட்டாங்க மனசுல. அது